ஹாய் ஹலோ வணக்கம். விஜய் டிவியில் இப்போ ஒளிபரப்பாயிட்டு வர சீரியலில் நடிச்சிட்டு வர நடிகைகளுடைய திருமண புகைப்படம் பற்றி தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல பார்க்க போகிறது பாக்கியலட்சுமி சீரியல். இந்த சீரியலில் ரித்திகா தமிழ்ச்செல்வி அமிர்தா அப்படிங்கிற கேரக்டர் ரோல்ல முன்னாடி ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்க கணவர் வினு 2022 திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இது இவங்களுடைய திருமண புகைப்படம். முத்தழகு சீரியல்ல ஆக்ட் பண்ணிட்டு வர வைஷாலி தனிகா, இவங்க கணவர் சத்யா தேவ். இது இவங்களுடைய திருமண புகைப்படம். அதே முத்தழகு சீரியல சம்யுக்தா ஆக்ட் பண்ணிட்டு வராங்க. இவங்க கணவர் விஷ்ணுகாந்த். திருமணமாகி ஒரே மாதத்துல டிவோர்ஸும் பண்ணிக்கிட்டாங்க. இது இவங்களுடைய திருமண புகைப்படம். பொன்னி சீரியல்ல ஆக்ட் பண்ணிட்டு வர ஷமிதா ஸ்ரீகுமார், இவங்க கணவர் ஸ்ரீகுமார் 2009 திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இது இவங்களுடைய திருமண புகைப்படம். அதே பொன்னி சீரியல்ல ஸ்ரீதேவி அசோக் ஆக்ட் பண்ணிட்டு வராங்க. இவங்க கணவர் அசோக் 2015 திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இது இவங்களுடைய திருமண புகைப்படம். மோதலும் காதலும் அப்படிங்கிற சீரியல் ஆக்ட் பண்ணிட்டு வர நடிகை நளினி, இவங்க கணவர் நடிகர் ராமராஜன் 1987 திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இது இவங்களுடைய திருமண புகைப்படம். அதே மோதலும் காதலும் அப்படிங்கிற சீரியல் ஆக்ட் பண்ணிட்டு வர சுபலட்சுமி ரங்கன், இது இவங்களுடைய கணவர். இது இவருடைய திருமண புகைப்படம். தமிழும் சரஸ்வதியும் அப்படிங்கிற சீரியலை ஆக்ட் பண்ணிட்டு வர நட்சத்திரா நாகேஷ், இவங்க கணவர் ராகவ் 2021 திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இது இவங்களுடைய திருமண புகைப்படம். பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2 ஆக்ட் பண்ணிட்டு வர ஹேமா ராஜ்குமார், இது இவங்களுடைய கணவர் சதீஷ். இது இவங்களுடைய திருமண புகைப்படம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் விஜய் டிவி சீரியலில் உங்களுக்கு எந்த சீரியல் ரொம்ப பிடிக்கும், இந்த நடிகைகளுடைய திருமண புகைப்படம், எந்த கப்பலுக்கு ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் யார் நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம நியூஸ் லீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.